நமது பண்டைய நூல்களில் வாயுர்வா இது வெஷ்டி வாயுர்வை சமஷ்டர என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது காற்று என்பது ஒரு தனிமம் மட்டுமல்ல, அது வாழ்வின் ஆற்றல். நண்பர்களே, அது பிரபஞ்சத்தின் சக்தி. இன்று இதே காற்று சக்தி தான் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒரு புதிய கதையை எழுதி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் இந்தியா பவன் ஊர்ஜா அதாவது விண்ட் எனர்ஜியில் ஒரு பெரிய சாதனையை படைத்துள்ளது. தற்போது இந்தியாவின் விண்ட் எனர்ஜி உற்பத்தி திறன் 56 ஜிகாவாட்டை தாண்டியுள்ளது. கடந்த ஒரே ஆண்டில் மட்டும் சுமார் 6 ஜிகாவாட் புதிய திறன் சேர்க்கப்பட்டுள்ளது. விண்ட் எனர்ஜியில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது. உலகமும் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இன்று இந்தியா விண்ட் எனர்ஜி திறனில் உலகில் 4வது இடத்தில் உள்ளது. இது நமது பொறியாளர்களின் உழைப்பு, இது நமது இளைஞர்களின் கடின உழைப்பு, இது நாட்டின் கூட்டு மன உறுதியின் பிரதிபலிப்பாகும். நண்பர்களே, குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் என நாட்டின் பல மாநிலங்கள் இந்த துறையில் தங்கள் கொடியை நாட்டி வருகின்றன. குஜராத்தின் கட்ச், பாட்டன், பனாஸ்காண்டா போன்ற பகுதிகள் முன்பு பாலைவனமாக மட்டுமே காட்சியளித்த இடங்களில் இன்று அங்கே பெரிய ரினியூவபிள் எனர்ஜி பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதன் பலன் இளைஞர்களுக்கு கிடைக்கிறது. புதிய வாய்ப்புகள் உருவாகின்றன, புதிய திறன்கள் வளர்க்கப்படுகின்றன, வேலை வாய்ப்புக்கான புதிய வழிகள் திறக்கப்படுகின்றன. நண்பர்களே, இந்தியாவின் வளர்ச்சிக்கு சூரிய மற்றும் காற்று ஆற்றல் அவசியமானது. இது வெறும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, இது நமது எதிர்காலத்தின் பாதுகாப்பு. இதில் நம் அனைவருக்கும் பங்குண்டு. நாம் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். நாம் தூய்மையான ஆற்றலான கிளீன் எனர்ஜியை பின்பற்ற வேண்டும். நாட்டில் ஒவ்வொரு மட்டத்திலும் இது போன்ற முயற்சிகள் அவசியமானவை. ஏனென்றால் இவற்றிலிருந்துதான் பெரிய மாற்றம் பிறக்கிறது.